பாழாக்குகிற ஒருவனை பாதுகாக்கிறவனாய் மாறி போன வரலாறை உங்களுக்கு சொல்ல போகிறோம். உபத்திரவப்படுத்துகிறவன், சபையை பாழாக்குகிறவன், சபைக்கு எதிராக இருந்தவன் சபைக்கு தூணாக மாறி போனான். ஆகவே யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டாம். காலத்துக்கு முன்பு எதை குறித்தும் நாம் தீர்ப்பு செய்யாமல் கர்த்தருடைய கரத்திலே அதை விட்டு விடுவோம். இந்த மாபெரும் மனிதனாகிய சவுலுடைய வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சபையை பாழாக்கிய சவுல் எவ்விதமாக சபையை கட்டுகிற சவுலாக மாறி போனான் என்பதை நான் பார்க்கிறோம். முன்னுரையாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக துன்பமில்லாத வாழ்க்கையை மனிதன் விரும்புவது இயற்கை. பாடுகள் இல்லாத, வருத்தங்கள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய விருப்பமும் வாஞ்சையுமாய் இருக்கிறது. ஆனால் யதார்த்த நிலை அது அல்ல. அலைகள் இல்லாத கடல், பள்ளத்தாக்கு இல்லாத மலை, முள்ளில்லாத ரோஜா, பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆகையினாலே பாடுகள், உபத்திரவங்கள், சங்கடங்கள், சஞ்சலங்கள் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பெரிய உண்மை. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே பிரச்சனை இல்லாத அருமையான வாழ்க்கை என்று இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். வளமான வாழ்க்கை, ப்ராஸ்பரிட்டி. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுங்கள், உங்களுக்கு துன்பம் இல்லை. நீங்கள் கிறிஸ்தவனாக இருங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு வியாதி இல்லை. இப்படியெல்லாம் சொல்லுகிற காலத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாவரும் துன்பப்படுவார்கள். இதுதான் வேதம் சொல்கிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியாய் நடக்க வந்தவர்கள் தான். நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுவீர்கள் என்பதுதான். ஆகவே அருமையானவர்களே, இந்த அழைப்பு எனக்கு வேண்டாம் என்று நாம் தள்ளுவோமானால், பாடுகள் கஷ்டங்கள் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைத்து விடுவார், உங்கள் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்ற எளிதான மலிவு பிரசங்கங்களை தான் நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் எனது அருமை சபையே, இந்த சபையில் அந்த உபதேசங்களை நீ கேட்கவே முடியாது. நீ ஒருபோதும் கேட்டதும் இல்லை. வேத சத்தியத்தின்படி துன்பப்படுவதற்கு அழைக்கப்பட்டோம். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக அவருக்குள் பக்தியாக இருக்கிற நாம் யாவருக்குமே துன்பத்தின் அழைப்பு தான் இருக்கிறது. இதற்கு விதி விலக்கை கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, துயரமான ஒரு சரித்திரத்தோடு சபைகள் ஆரம்பிக்கின்றன. ஆதி சபையிலே துன்பப்படுத்தியது சவுல், துன்பப்பட்டது கர்த்தருடைய சபை. இதை விரிவாக நாம் பார்ப்போம். முதலாவது, சபைக்கு உபத்திரவ காலம். பிரியமானவர்களே, சபை என்பது கட்டடம் அல்ல. சபை என்பது தேவ மக்கள். சபைக்கு உபத்திரவம், தேவ மக்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியை, நீ கர்த்தருடைய சபையாகிய ஆவிக்குரிய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறபடியினாலே
உனக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. நிச்சயமாகவே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயைகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் என்ற வாலிபன், தர்சு பட்டணத்து வாலிபன், சீறி எழுந்தான் சபைக்கு விரோதமாக. சபை சங்கத்தின் தலைவன், யூத மார்க்கத்தில் வல்லவன், எபிரேயன், பரிசேயன். இந்த மனிதன் வைராக்கியமாக எழுந்தான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக. பிரதான ஆசாரிடத்தில் போய் நிருபங்களை வாங்கினான். தமஸ்கு பட்டணத்துக்கு போய் ஜெப ஆலயத்திலே கலந்து கொள்கிற கிறிஸ்தவர்களை, அந்நாட்களிலே கிறிஸ்தவர்கள் ஜெப ஆலயத்திலும் கலந்து கொள்வார்கள். ஆகவே தமஸ்கில் 50 ஜெப ஆலயங்கள் இருந்தன. அதிலே கலந்து கொள்கிற கிறிஸ்தவர்களை பிடித்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவளை கொலை செய்வதற்குள்ள கைது வாரண்டுகளை எடுத்துக்கொண்டு போகிறான். கைது உத்தரவுகளை அவளை எப்படியாவது பிடித்து கொண்டு வந்து கொலை செய்ய வேண்டும் என்று அவன் புறப்பட்டான். தமஸ்கில் உள்ள சபைக்கு செய்தி வருகிறது. சவுல் சீறி எழுந்து வருகிறான். எருசலேமிலே சபைகளை பாழாக்கினவன் தமஸ்குவிலும் கிறிஸ்தவர்களை சிறைபிடிக்க வந்து கொண்டிருக்கிறான். தப்ப முடியாது என்ற நிலைமை வருகிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆதி சபைகளிலே உபத்திரவங்கள் இருந்தது போல இந்த நாட்களில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம். நம்முடைய நீதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய அந்த நீதி நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நிச்சயமாகவே நமக்கு துயரங்கள் உண்டு. நாங்கள் 24 ஆசிரியர்கள் எத்தியோப்பியா நாட்டிற்கு ஆசிரியர் பணிக்காக போயிருந்தோம். அதாவது எங்கள் பள்ளிக்கூடத்தில் 24 இந்திய ஆசிரியர்கள். அதில் கிறிஸ்தவர்கள் உண்டு, இந்துக்கள் உண்டு. எல்லாரும் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் மாத்திரம் வகுப்பில் கிறிஸ்துவை பிரசங்கித்தேன். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொன்னேன். ஞானஸ்தானத்தை வலியுறுத்தினேன். சட்டப்படி என்னை பிடித்து இழுத்தார்கள். கல்வி அதிகாரி பிடித்து என்னிடத்தில் கேட்டார், நீ பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தாயா, மதத்தை போதிக்க வந்தாயா என்று. நான் பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த தேசத்திலே நீங்கள் வணங்குகிற, நீங்கள் ஏற்றுக்கொள்கிற இயேசு கிறிஸ்துவையே நான் பிரசங்கம் பண்ணினே தவிர ஒரு மதத்தை பிரசங்கம் பண்ணவில்லை என்று. அந்த கல்வி அதிகாரி மிகுந்த கோபத்தோடு இருந்தார். கான்ட்ராக்டுக்கு விரோதமாக நீ இதை செய்கிறாய் என்று. நான் அவரோடு பேசி தர்க்கம் பண்ணினேன். அவருக்கு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்தேன். அதை வாங்கி வைத்து கொண்ட திருப்தி அடையவில்லை. உயர் கல்வி அதிகாரிக்கு என்னை அனுப்பினார். உடன் ஆசிரியர் சொன்னார்கள், வந்தாயா உன் வேலையை பார்த்து கொண்டு போக வேண்டியதுதானே, இங்கே வந்து நீ போய் கிறிஸ்தவ பணியை தொடங்கி எல்லாருக்கும் பிரச்சனையை உருவாக்கவனாக இருந்தா என்று அவர் கவலைப்பட்டார். அந்த உயர் அதிகாரி, த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், அங்கு அவருக்கு பேர் ப்ரொவின்சியல் எஜுகேஷன் ஆஃபீஸர், அவர் என்னை அழைத்து கொண்டு ஒரு தனியாக இடத்துக்கு போனார். அவர் அந்த மலை அடிவாரத்தில் நிறுத்தி அவருடைய கோட்டை கலற்றி போட்டு அந்த எத்தியோப்பிய அதிகாரி என் முன்னிலையில் இருக்கும்போது உண்மையாகவே எனக்கு பயமாக இருந்தது.
இவர் என்ன குஸ்திக்கு வரப்போகிறாரா, இவர் என்ன செய்ய போகிறார் என்று அதை கலற்றி போட்டு என் அருகே வந்து, எனக்கும் அந்த சத்தியத்தை சொல், நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் என்று அவர் கண்ணீரோடு சொல்ல அவருக்கு ஜெபம் பண்ணி அவருக்கு வேத வசனங்களை சொல்லும்போது, அவ்விடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் சுவிசேஷ வேலையை செய்ய கர்த்தர் வழியும் திறந்தார், உபத்திரவங்களும் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, உபத்திரவங்கள் இல்லாமல் நாம் கிறிஸ்தவ ஊழியம் செய்ய முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியாது. அருமையானவர்களே, ஆகையினாலே தான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன், நமக்கு உபத்திரவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாக்களிக்கவே இல்லை. சங்கீதம் 69:4 வாசியுங்கள். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்கள் ஆகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, சத்துருக்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் என் தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறார்கள். இத்தனை சத்துருக்கள் யாருக்கு? தேவனது பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள். பிரியமானவர்களை எதற்காக பகைக்கிறார்கள்? காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள். ஆம், என் அருமையான தெய்வ ஜனமே, காரணம் இல்லாமல் உங்களை பகைப்பார்கள். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் இருப்பீர்களானால், ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாய் ஜீவிப்பீர்களானால், இனம் ஜனம் சொந்தக்காரர்கள் அண்மையவர்கள் பழகிறவர்கள் நெருக்கமானவர்கள் எல்லாருமே நம்மை பகைப்பார்கள். நம்மை பகையுடைய தொகை அதிகமாகும். என் தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறாள் என்று இந்த பகை உலகத்திலே என் அருமையான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, நீ எப்படி இருக்க வேண்டும்? நீ கிறிஸ்துவின் சாயலில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் எது? அப்போஸ்தலர் நடபடிகள் 8:32. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவருக்கு விரோதமாக அநியாயம் சொல்லப்படும்போது மௌனமாக இருந்தார். அவர் அடிக்கப்படும் போது மௌனமாக இருந்தார். அவருடைய தாடியை பிடித்து இழுக்கும் போதும், அவருடைய முகத்தை உமிழ்நீரினால் நிரப்பும் போதும் அவர் முகம் மாறுபடாமல் இருந்தது வேதம் சொல்கிறது. இதுதான் கிறிஸ்துவின் சாயல். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் இந்த சாயலில் இணைக்கப்படத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரசங்கம் பண்ணுகிற நான் இந்த சாயலை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேனா? இவ்வளவு சந்தோஷமாய் பிரசங்கம் பண்ணுகிற நான், அவர் நிமித்தமாக என் முகத்தை ஒருவர் காரி உமிழ்வானானால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தகுந்த மனம் எனக்கு இருக்குமா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் அருமை சபையே, பிரசங்கம் பண்ணுவதோ பாடுவதோ எளிது. வாழ்க்கையில் அந்த சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாயலாக நான் இருப்பேன். நான் பதிலுக்கு பதில் பேச மாட்டேன். நான் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருப்பேன். எல்லா உபத்திரவங்களுக்கும் சங்கடங்களுக்கும் மத்தியிலே நான் தேவ சாயலை காத்துக்கொள்வேன் என்பதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, சங்கடங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. நாமோ கிறிஸ்து இவைகளுக்கு மத்தியிலே இரண்டாவதாக இந்த இப்பொழுது பகைத்து எழும்பி வருகிற அந்த சவுலை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:1. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். எருசலேமில் உள்ள சபையை துன்பப்படுத்தி சபையானது சிதறி போய்விட்டது. எருசலேமிலே சபையே சிதறி போய்விட்டது. தமஸ்குக்கு ஓடி போய்விட்டார்கள். அக்கம் பக்கத்தில் எங்கெல்லாம் ஓடி, அப்போஸ்தலரை தவிர எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். பயங்கரமான உபத்திரவம். இந்த உபத்திரவத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், உபத்திரவம் தொடங்குகிற விதத்தை பாருங்கள். 3 வசனத்தை வாசியுங்கள்.
சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். வாசியுங்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். வீடுகள் தோறும் நுழைந்து வீட்டை பாழாக்கினான் என்று இருப்பது இலக்கண பிரகாரம் சரி. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வீடுகள் தோறும் நுழைந்து சபையை பாழாக்கினான். அப்படியானால் சபை எங்கே இருக்கிறது? வீடுகளில். உங்க வீடுகள் தான் சபை. நீங்கள் ஜெபிக்கிற வீடாக இருந்தால் இந்த சபை ஜெபிக்கிற சபை. நீங்கள் வேத வாசிக்கிற வீடாக இருந்தால் இந்த சபை வேத வாசிக்கிற வீடு. உங்கள் வீட்டிலே பிரேக்ஃபாஸ்ட் டைம் கரெக்டா சொல்வீர்கள், 7:30. இரவு சாப்பாட்டு வேளை சரியாக சொல்வீர்கள். What is your family prayer time? உங்களுடைய ஜெப நேரம் என்ன? உங்களுடைய வேத வாசிப்பு நேரம் என்ன? அருமையானவர்களே, இப்படி ஒழுங்காக வேத வாசிப்பு ஜெபத்திலே நிறைந்திருக்கிற வீட்டை சபை பெற்றிருக்குமானால் அந்த சபை ஆசீர்வாதம் உள்ள சபை. இவன் வீடுகள் தோறும் நுழைந்து ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பிடித்து சிறையில் போட்டு விட்டான். சபை பாழாயிற்று. என் அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த சபையை பாழாக்க வேண்டும் என்றால் வீடுகள் தோறும் வந்து சொன்னால் போதும். வீடுகள் தோறும் வந்து தேவனது வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிற கருத்துக்கள், உங்கள் இருதயங்களை கலங்கப்படுகிற வார்த்தைகள், சத்தியத்துக்கு மாறானவைகளை வீடுகள் தோறும் வந்து சொல்லக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குமானால் சபையை பாழாக்கி போட்டு. ஆனால் வீடுகள் எப்படி இருக்க வேண்டும்? சத்திய பெட்டகமாக இருக்க வேண்டும். வீடுகள் சத்தியத்துக்கு துணையாக இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரனை, உன்னுடைய வீடு சத்தியத்துக்கு பெட்டகமாக இருக்கிறதா? உன்னுடைய வீடு ஊழியத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதா? உன்னுடைய வீடு சபைக்கு அரணாக இருக்கிறதா? அப்படியானால் நீங்க பாக்கியவான்கள். உங்கள் வீட்டுக்குள் நுழைந்து சபையை பாழாக்க முடியாது. நீங்கள் சத்தியத்துக்கு தூண்களாக இருக்கிறீர்கள். உங்கள் வீடுகள் சபைக்கு அரண்களாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, கிறிஸ்தவனுடைய இன்னொரு கெட்ட குணம், தன் சபையே குறை சொல்வார்கள். நாங்கள் போகிற சபை செத்த சபை. அப்போ நாங்கள் போகிற சபை செத்த சபை என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் போகிற சபை சரியல்ல என்று ஒரு போதகரிடத்தில் ஒருபடி சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். நம்ம சபை சரியே இல்லை பாஸ்டர், செத்து போகிற சபை அப்படின்னு. ஒரு நாள் போதகர் பார்த்தாராம், ஜனங்களுக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு சபை பெட்டியை வைத்து விட்டாராம் சபையை. உன்னை எல்லாரும் வந்து பார்த்தா யார் இறந்து போனார்கள், ஒரு சபை பெட்டி இருக்கிறது என்று போதகர் சொன்னாராம். நீங்கள் எல்லாரும் அடிக்கடி சொல்லி கொண்டு வந்தபடியே நம்முடைய சபை செத்து போய்விட்டது. இன்று மாலை அதை அடக்கம் பண்ண போகிறோம். தயவு செய்து எல்லாரும் வந்து அதை பார்த்து விட்டு போகும் என்று இறுதி அஞ்சலி செலுத்த எல்லாரும் வரிசையாக வந்து அதை எட்டி பார்க்கிறார்கள். எட்டி பார்த்த ஒவ்வொருத்தரும் திடுக்கிட்டு போகிறார்கள். ஏனென்றால் உள்ளே வைக்கப்பட்டது அழகான கண்ணாடி இருக்கிறது. வந்து பார்த்தார் எல்லாரும் எதைத்தான் பார்த்தார்கள்? தங்கள் முகத்தை தான் பார்த்தார்கள். அந்த கண்ணாடி சொல்லு, செத்து போனது நீதான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக இருந்தால் சபை பரிசுத்தமாக இருக்கும். நாம் விசுவாசமாக இருந்தால் சபை விசுவாசமாக இருக்கும். ஆகையினாலே நம்முடைய சபைக்கு தூணாக அரணாக எப்போதும் விளங்க வேண்டும். அன்றைக்கு சவுல் எழுந்து சபையை பாழாக்குவதற்கு வீடுகள் ஒரு நுழைந்தான். இன்றைக்கும் சபையை பாழாக்க சத்துரு வீடுக்குள் நுழைவான். பத்திரமாக இருங்கள். சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடி, சபை பாழாகி போவதற்கு உங்கள் வீடு இடம் கொடுக்காதபடி நீங்கள் இருங்கள். அருமையானவர்களே, தைரியமாய் கர்த்தருக்குள் இருங்கள். நீங்கள் சபைக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி உங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். 9:1 வாசியுங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி, சவுல் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு பார்த்தது எருசலேமிலே
சவுல் செய்த கொடுமைகள். எருசலேம் சபைகளை பாழாக்குவதற்கு சவுல் எழும்பி நின்றதை நாம் பார்த்தோம். 9ஆம் அதிகாரம் சொல்கிறது, சவுல் இன்னும் தொடர்ந்து, இன்னும். அப்படியானால் எருசலேமிலிருந்து துரத்தப்பட்டவர்களையும் அவன் விட்டுவிடவில்லை. தப்பித்தோ பிழைத்தோ என்று ஓடிப்போன அவர்களையும் பிடித்து எப்படியாவது அவர்களையும் துன்பப்படுத்த வேண்டும், அவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சீறி பாய்ந்து எழுந்து நிற்கிறான். இந்த வார்த்தைகள் சொல்லுகின்றன, துன்பங்கள் தொடர்ந்து இருக்கும், சபையை தொடர்ந்து துன்பப்படுத்துவார்கள். எருசலேமிலே முடிந்து விடாது, அது தமஸ்குவுக்கும் வரும். 1ஆம் நூற்றாண்டோடு நின்று விடவில்லை, 21ஆம் நூற்றாண்டு இன்றைக்கும் சபைக்கு பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆகையினால் சபையை தைரியமாக இருங்கள், இனி வரும் காலங்கள் மிக கஷ்டமாக இருக்கும். எப்படி சபைக்கு துன்பம் தொடங்கிற்று என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கயற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஸ்தேவான் என்ற வாலிபன் கொலை செய்யப்பட்டான். சபை சரித்திரம் தொடங்குகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பொழிந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆரவாரத்தோடு சபை ஆரம்பமாயிற்று. திருச்சபை எருசலேம் பட்டணத்தில் உருவாகி 3000 5000 பேர்கள் என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் பெற சபை வளர்ந்து வரும் ஒரு வேளையிலே ஸ்தேவான் என்ற வாலிபன் கொலை செய்யப்பட்டான். அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் சிந்துதலில் தான் சபை பலமானது. என் அருமை சபையே, கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்த வேண்டாம், கண்ணீர் சிந்தினோமா? இந்த பட்டணத்திற்காக அழுது ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் பட்ட பாடுகள் என்ன? சபையின் நிமித்தமாக நாம் அனுபவித்த கேடுகள் என்ன? அவருடைய நாமத்தின் நிமித்தமாக என்ன பாடுபட்டோம்? அருமையானவர்களே, ஸ்தேவானுடைய ரத்த சிந்துதலோடு தான் சபை வளர ஆரம்பித்தது. 21ஆம் நூற்றாண்டு சுகமான ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம், வசதியான வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆகையினால் சபை வளரவில்லை. பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவானை ஏன் எதிர்த்தார்கள்? இவனை ஏன் கொலை செய்தார்கள்? அவனுடைய பேச்சு திறமை, அவனுடைய ஞானம், அதை எதிர்க்க முடியவில்லை. சவுல் தர்க்க சாஸ்திரத்திலே வல்லவன், கிரேக்க நாட்டு கல்வியாளன், கமாலியல் பாதத்தில் படித்த படிப்பாளன், எபிரேய வைராக்கியம் உடையவன், யூத மதத்தில் வைராக்கியம் உள்ள யூதன், சபை சங்கத்திலே உட்கார்ந்திருக்கிற அதிகாரம் உள்ள ஒரு வாலிபன். அவர் அங்கு வந்து நிற்கிறான். ஸ்தேவான் தன் வாயை திறந்து கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். சண்டமார்த்தமாக பிரசங்கம் பண்ணுகிறவன் சவுல். ஆற்றங்கரை ஓரைகளோ அரண்மனைகளோ எந்த இடத்திலும் வல்லமையாய் பேசக்கூடிய சவுல் அங்கு வந்து நிற்கிறான். ஸ்தேவான் பேசுகிறான், சவுல் அதை கேட்கிறான். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவன் பேசின யாவற்றையும், அவன் பேசுகிற ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமற் போயிற்று. கிரேக்க ஞானம் சவுலிடத்திலே, உலக ஞானம் சவுலிடத்திலே, மத வைராக்கியம் சவுலிடத்திலே, ஸ்தேவானிடத்திலே தேவ ஞானம், கர்த்தருடைய பலம், பரிசுத்த ஆவியின் வல்லமை, அதை எதிர்த்து நிற்க முடியவில்லை. என் அருமை சபையை, இந்த தேசத்து இதிகாசங்கள், இந்த தேசத்து புராணங்கள், இந்த தேசத்து காவியங்கள், இந்த தேசத்து சொற்பொழிவுகள், இந்த தேசத்து சமய சொற்பொழிவுகள், விவேகானந்தர் போன்று எழும்பி நிற்கிற பல்வேறு ஞானங்கள், இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரே வல்லமை கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷம் மாத்திரமே.
இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஏன் தயங்குகிறாய்? இந்த சுவிசேஷம் வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையை எதிர்த்து ஒருவரும் ஜெயிக்கவே முடியாது. எங்குள்ளதெல்லாம் உலக ஞானம், நாம் பிரசங்கிப்பதோ தேவ ஞானம். அந்த ஞானத்தை ஸ்தேவான் பிரசங்கித்தான். சவுலாலை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆகவே தீர்த்து கட்டும்படியாக வந்தான். ஆகவே ஸ்தேவானை கொலை செய்யும்படியாக வந்தான். பிரியமானவர்களே, ஸ்தேவான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அந்த கல்லறை அருகே நீங்கள் நானும் இப்போது நிற்கிறோம். அந்த கல்லறை நம்மிடத்தில் பேசுகிறது. ஸ்தேவானின் கல்லறை. நீங்க ஸ்தேவானை பார்த்து ஐயோ பாவம், ஐயோ பரிதாபம், இப்படி மடித்து போனானே. கல்லறை உங்களை பார்த்து பேசுகிறது. எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. சபையே, பிரசங்கிக்கிற போதகரே, நீர் பிரசங்கம் பண்ணுவதனாலே எந்த இடத்திலே உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது? எந்த இடத்திலே உம்மை எதிர்த்தார்கள்? என் அருமையான சபையே, கடினமான கேள்வி நம்மை பார்த்து வருகிறது. சொகுசான இடத்தில் என்று பிரசங்கம் பண்ணுகிறாயே, ஆபத்தில்லாத இடத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கிறாயே. ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் எங்கே? பத்திரமாக இருந்து பிரசங்கம் பண்ணுகிற 10,000 பிரசங்கிமார் இருக்கிறார்கள். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக 2 ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். வேலூர் பட்டணத்திலே என் உயிரை தியாகம் பண்ணுவேன் என்று கிறிஸ்துவுக்காக எழும்புகிற 2 ஊழியக்காரர்கள் எழும்பினால் தேவனுடைய மகத்தான வேலை வெற்றி பெறும். ஆமென். என் பிரியமான சபையே, இன்றைக்கு ஸ்தேவானை போல இரத்த சாட்சிகள் இருந்தால் தான் 21ஆம் நூற்றாண்டு வெற்றி பெறும். அருமையானவர்களே, இப்போது சவுல் வந்து நிற்கிறான் கைதி உத்தரவோடு. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டன. ஸ்தேவான் கொலைக்கு காரணமே சவுல் தான். சவுல் கையிலே இப்போது வாரண்ட் இருக்கிறது. என்ன வாரண்ட்? கைது செய்வதற்கு வாரண்ட். யாரை கைது செய்யலாம், யாரை சிறையில் போடலாம், யாரை துன்பப்படுத்தலாம், யாரை வேதனைப்படுத்தலாம். இதை தவிர வேறு மாற்று சிந்தனையே இல்லை. யாருக்கு? சவுலுக்கு. இப்படிப்பட்ட சிந்தையோடு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அருமையானவர்களே, தமஸ்குவிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஜெப ஆலயத்திலே இயேசுவை தொழுகிறார்கள். யூத ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்கள் கலந்திருக்கிறார்கள். அந்த நாட்களில் அப்படித்தான் கலந்திருப்பார்கள். 52 ஜெப ஆலயத்திலே ஹல்லேலூயா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் அங்கும் இங்குமாக இருக்கிறார்கள். யூதர்கள் கவனிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் இயேசுவை ஏற்றிருக்கிறோம். இவ்விதமாக அவர்கள் ஜனங்களோடு கலந்திருக்கிற நேரம் செய்தி வருகிறது. எருசலேமிலிருந்து நம்மை அங்கு பாழாக்கின சவுல் வந்து கொண்டிருக்கிறான். சவுலா எங்கு வருகிறான்? தமஸ்கு. என்ன அதிகாரம் இருக்கிறது அவனுக்கு தமஸ்கு வர? பிரதான ஆசாரியர்கள், ரோமர்கள் கொடுத்த அதிகாரம். உள்நாட்டு பிரச்சனையை அவர்களே தீர்க்கலாம். பிரதான ஆசாரியர்கள் கடிதங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அரெஸ்ட் வாரண்ட், நம்மை கைது செய்ய வந்து கொண்டிருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, சவுலுக்கு ஏன் இந்த வைராக்கியம்? கிறிஸ்தவ மார்க்கம், யூதருடைய சடங்காச்சாரத்துக்கு விரோதமாக எழுந்த மார்க்கம், ஆலயத்தில் நடக்கிற அநியாயங்களை கண்டித்த மார்க்கம் கிறிஸ்துவின் மார்க்கம். என் ஜெப வீட்டை கள்ளர் குகையாக்கிறீர் என்று சத்தமிட்டு முழங்கினது கிறிஸ்தவ சபை. அதனாலே அந்த ஜெப ஆலயங்கள் எதிராக இருக்கின்றன. எருசலேம் தேவாலயம் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது.
தேவாலயத்திலே பெரியவரான இயேசுவை தேவாலயத்தில் உள்ள பிரதான ஆசாரியனை எதிர்த்து நிற்கிறான். தேவ ஆலயமே தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற பரிதாபமான காட்சி எருசலேம் நகரத்திலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரிசுத்த சவுல் இப்போது சபையை துன்பப்படுத்த மத வைராக்கியத்தை வந்து கொண்டிருக்கிறான். ஐயோ, இனி தப்ப முடியாதே. எங்கு வந்திருக்கிறான்? தமஸ்கு அருகே வந்து விட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வருவான். நம்மை எல்லாம் சிறைபிடிப்பான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே உனக்கு விரோதமான சூழ்நிலைகள் வாசல் படியை தாண்டி விட்டதா? உன் வீட்டு வாசலுக்கே பிரச்சனைகள் வந்து விட்டதா? அவமானமான சூழ்நிலை வாசல் படியை தட்டுகிறதா? உன் மனதை கலங்கப்படுகிற சம்பவம் உன் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டதா? உன் இருதயத்தை உடைய பண்ணுகிற காரியங்கள் உன் வீட்டு வாசற்படியை தட்டுகிற அளவுக்கு சமீபமாக வந்து விட்டதா? கலங்காதே சகோதரனே, கலங்காதே சகோதரியே. தமஸ்கு பட்டணத்துக்கு அருகே சவுல் வந்து விட்டான். கையிலே கடிதங்கள், அந்த எழுத்துக்கள் வல்லமை உள்ள எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை அவர் எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த சமயத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9:3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபமான போது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபமான போது, தமஸ்கின் வாசலை அடையும் பொழுது என்ன நடந்தது? வாசியுங்கள். சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். வாசற்படியிலே வந்த உடனே பரலோகம் அவனை தடுத்து நிறுத்தியது. என் பிரியமான தெய்வ பிள்ளையே, உங்கள் வீட்டு வாசற்படியிலே கடும் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள் வந்து நிற்கும் போது சரியான நேரத்திலே கர்த்தரும் அங்கு வருவார், தடுத்து நிறுத்துவார். அங்கு தமஸ்கு பட்டணத்தின் வாசலிலே சவுல் வந்து நிற்கிறான் அதிகாரத்தோடு. அதே வாசலுக்கு பரம தேவனம் வந்து நின்றார். சவுல் கீழே விழுந்தான். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், அது வாய்க்காது. ஆயுதம் உருவாக்கப்பட்டு தமஸ்கு வாசல் வரை வந்தது. அந்த ஆயுதத்தை கர்த்தர் முறித்து போட்டார். பிரியமான ஆகையினாலே நீங்கள் பயப்படாதீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று கலங்கி தவிக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் இறங்கி வருவார். The extremity is God's opportunity. நம்முடைய எல்லை மீறிய நேரம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற அருமையான நேரம். ஆகிய நான் சோர்ந்து போய் விடாதீர்கள். இனி என்ன செய்வது, இனி என்ன செய்வது என்று கலங்கி போகாதீர்கள். தமஸ்கு பட்டணத்து வாசலிலே சவுலை சந்தித்த தேவன் உங்க வீட்டு வாசற்படியிலே சத்துருவை சந்திப்பார், பிரச்சனையை சந்திப்பார். ஆகையினால் தைரியமாக இருங்கள் அருமையானவர்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பிற்பகுதி. சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். சவுலே, அதை வாசியுங்கள். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அங்கு சவுலே, சவுலே, சவுலுக்கு மனதில் எப்படி விழுகிறது? சவுலே, நீ சவுலே. பென்யமீன் கோத்திரத்தில் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக விளங்கின சவுல் எனக்கு விரோதமாக நின்றான். அவன் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். நான் சொன்னதை கேட்காதபடி, கீழ்ப்படியாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொன்னான். நீயோ நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்கிற நீ எனக்கு விரோதமாய் நிற்கிறாய். ஆகவே சவுலே, நீ சவுலே, நீ அந்த சவுல்தான். எனக்கு சத்துருவாய் விளங்கிய அந்த சவுலே நீதான். பழைய ஏற்பாட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்த சவுலும் இன்றைக்கு சபை சங்கத்தில் உட்கார்ந்த சவுலே நீ ஒன்றுதான். சவுலே, சவுலே,
தேவன் அவனை எச்சரித்தார், நீ எனக்கு சத்துருவாய் வந்து கொண்டிருக்கிறாய் என்று. அருமையானவர்களே, என் பிரியமான சகோதரனே சகோதரி, நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அருமையானவர்களே, நம்மை தேவனுக்கு நண்பராக கர்த்தர் பார்க்கிறாரா? நம்முடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு சத்துருவாய் இருப்பதை காட்டுகிறதா? எப்படி இருக்கிறோம்? அருமையானவர்களே, சவுல் எண்ணினான் ஊழியம் செய்கிறோம் என்று, தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று புறப்பட்டான். கர்த்தரோ அவனை பார்த்து, நீ எனக்கு சத்துருவானது என்ன என்று கேட்கிறார். இன்னும் அவனை பார்த்துக்க 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கொஞ்சம் சீக்கிரமா. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நிசப்தமான நேரம், நள்ளிரவல்ல, நடுப்பகல், திடீரென்று வானத்தில் ஒரு சத்தம், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எத்தனையோ வார்த்தைகளினாலே பேசக்கூடிய சவுல், அகிரிப்பா ராஜா முன்புக்கு வல்லமையாய் பேசின சவுல், லிபர்டேனியர் மற்ற யாவரையும் எதிர்த்து பேசின சவுல், அத்தேனா பட்டணத்திலே வல்லமையாய் பிரசங்கம் பண்ணின சவுல், இன்றைக்கு மௌனமாய் இருக்கிறான். தேவனுக்கு விரோதமாய் நடக்கிற எந்த மனிதனும் கர்த்தருக்கு முன்பு பதில் சொல்ல முடியாது. பாவியான எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பு பதில் பேச முடியாமல் இருக்கும். காலம் ஒன்று வரும், கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை. கடவுளை யார் கண்டது? கடவுளை நான் கண்டால் துரத்தி அடிப்பேன் என்று பேசுகிறவர்கள் எல்லாரும் வெள்ளை சிங்காசன தீர்ப்புக்கு முன்பு மௌனமாய் நிற்பார்கள். இன்றைய சர்வாதிகாரிகள் அன்றைக்கு சாஸ்தாங்கமாய் விழுந்து கிடப்பார்கள், வாயிலே மறு உத்தரவு இல்லாதபடி. அப்படிப்பட்ட நிலைமைதான் சவுலுக்கு உண்டாயிற்று. சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? பதிலே சொல்ல முடியாமல் மௌனமாய் இருந்தார். என் அருமை சபையே, இன்றைக்கு ஆரவாரமாய் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், மேடை போட்டு நம்முடைய வேதத்தை கேவலமாய் பேசுகிறவர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள், தேவனுக்கு மௌனமாய் நிற்கும் காலம் ஒன்று வருமாகையினாலே நீ தைரியமாயிரு. சத்தியத்தில் பேசுவது நீ மௌனமாய் இராதே. மௌனமாய் இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய கேள்வி எதற்கும் பதிலே சொல்ல முடியவில்லை. ஆம், நாஸ்திகவாதிகள், கடவுள் இல்லை என்று முழங்குகிறவர்கள், உண்டென்பார் சில இல்லை என்பார் செல்வ, எனக்கு இல்லை கடவுள் கவலை என்று சொல்லுகிறவர்கள், மௌனமாக இருக்கும் காலம் ஒன்று வரும். என் அருமை சபையை, நீ கர்த்தரை துதித்து பாடி மகிழ்கிற நாளிலே அவன் கண்ணீரோடு மௌனமாய் நரகத்தை நோக்கி நடக்கிற ஒரு காலத்தை பூமியிலே அவளை சந்திப்பார்கள். நீயோ தைரியமாகிரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு வைராக்கியமாகிரு. இப்போது பாருங்கள், சவுலுடைய கேள்வியை பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். எருசலேம் என்று புறப்பட்டு வரும்போது யார் இந்த கிறிஸ்தவர்கள்? யார் இந்த மார்க்கத்தார்? அந்த மார்க்கத்தாரை பிடியுங்கள், சிறையிலே தள்ளுங்கள், கொலை செய்யுங்கள். கம்பீரமாய் முழங்கி வந்த சவுல் தமஸ்குவினுடைய வாசல் படியில் என்று சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் யார்? லார்ட், who are you? அவனுடைய குரல் எவ்வளவு பணிந்தது, அவன் குரல் எவ்வளவாக தளர்ந்தது. ஏன் அப்படி? பரிசுத்த ஆவியான ஒரு சவுலை தொட்டார். தேவ வல்லமை அவனை ஆட்கொண்டது. அந்த நிமிடமே சவுல் ரட்சிக்கப்பட்டு விட்டான். தேவனுடைய ஒளி அவனை பிரகாசித்த உடனேயே அவனுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தான். அவன் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தான் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் குரல் என்றால் அவனுடைய பேச்சு. அவனுடைய பேச்சு, அவன் அவ்வளவு பணிவாக என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆண்டவரே நீர் யார்? அவ்வளவு பணிவு. எவ்வளவு அட்டகாசமாய் பேசக்கூடிய சவுல், எவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லக்கூடிய சவுல் இவ்வளவாய் பணிந்தான். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம்.
பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம் அந்நிய பாஷைகள் மாத்திரமல்ல, உன்னுடைய இயற்கையாக நீ எப்படி பேசுகிறாய் என்பதுதான். எப்படி மற்றவர்களோடு உரையாடுகிறாய்? முரட்டுத்தனமாக பேசுகிறாயா? கசப்பான வார்த்தைகளை பேசுகிறாயா? கோபமும் ஆத்திரமும் எரிச்சலுமாய் பேசுகிறாயா? நீ பரிசுத்தாவி பெறவில்லை. இவன் பாருங்கள், ரட்சிக்கப்பட ஆரம்பித்த உடனேயே அவன் குரல் பணிவான குரல், அவன் பேச்சு பணிவாக மாறிற்று. என் அருமையான சகோதரனே, ரட்சிப்புக்கு அடையாளம் அந்நிய பாஷை அல்ல, உன் பணிவான பேச்சு. உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கிற? அன்பின் மொழியா? அதுதான் அடையாளம். பரிசுத்த சவுல் இப்போது அன்பாக பேசுகிறான், பணிவாக பேசுகிறான், கீழ்ப்படிதலோடு பேசுகிறான். எப்படி இருக்கிறது அருமையான வழி? என் வீட்டில் ஒரு வாலிபனை அழைத்து கேட்டேன், தம்பி இப்படியெல்லாம் செய்திருக்கிறாயே, சரி, அப்படித்தான் செய்வேன், நான் அப்படித்தான் செய்வேன். பிரியமானவர்களே, ஆணவம், ஆர்ப்பரிப்பு, கசப்பு, எதிர்ப்பு, இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் தொடர்ந்து இருப்போமானால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா? உங்கள் வீட்டிலே நீங்கள் மணிக்கணக்கில் அந்நிய பாஷை பேசலாம், அது அல்ல அடையாளம். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அது ஒரு உனக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கட்டும். ஆனால் உலகத்துக்கு ஒரு அடையாளம். எவ்வளவு அன்பாய் பேசுகிறார்கள், அவருடைய பேசுகிற வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாக இருக்கிறது சொல்வார்களா அருமையானவர்களே? நீங்கள் பேசும்போது அப்படி இருக்கிறது சொல்லுகிறார்களா? அப்படியானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? பிலிப்பு சிறையிலே பவுலை அடித்தார்கள், சிறையில் போட்டார்கள். தேவ வல்லமையை கண்டதும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 30வது வசனம். அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஆண்டவன் மாறே என்பது சார்னு அர்த்தம். பிரியமானவர்களே, கைதிகளை போல அடிக்கும் போது எவ்வளவு கொடுமையாக அடித்திருப்பார்கள். பவுலையும் சீலாவையும் எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். இப்போது பாருங்கள், சார், ஐயா, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பின் ஆரம்பத்திலேயே இவ்வளவு பணிவு, இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. தேவ மகிமையை கண்ட உடனே இவ்வளவு பணிவு. சவுலுக்கு அவ்வளவு பணிவு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு எவ்வளவு துணிவு, எவ்வளவா எதிர்த்து நிற்கிறோம், எவ்வளவு பேசுகிறோம். பிரியமானவர்களே, பணிவோடு நடப்போம், சாந்தத்தோடு பதில் சொல்வோம், அன்பின் வார்த்தைகளோடு உரையாடுவோம். அருமையானவர்களே, நம்முடைய பேச்சு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போது அவனுக்கு பதில் கிடைக்கிறது பாருங்கள். வாசிங்கள் 5ஆம். அவனுடைய பதில் என்ன சொல்கிறார்? நீ யார் என்று கேட்டவுடனே என்ன பதில் வாசியுங்கள். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. திடுக்கிட்டு விட்டது பவுல். எந்த இயேசு இல்லை என்று பிரசங்கித்தானோ, எந்த இயேசு உயிரோடு எழவில்லை என்று சொன்னானோ, மத பேதத்துக்கு முதலாளி என்று இயேசுவை அவன் சொன்னான். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனுக்கு பதிலாக மரித்து போன ஒரு மனிதனை தெய்வம் என்று சொல்கிறார்களே என்று வைராக்கியமாய் எழுந்தவன். அறியாமையிலே அவன் செய்தது சரிதான். அவன் யூத வைராக்கியம். ஒரு மனிதன் சிலுவையில் அடிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து தேவகுமார் என்று சொல்கிறார்கள் என்று ஆத்திரமாய் எழுகிறவன். அறியாமை. அந்த அறியாமையில் வந்தவன் இப்போது தான் துன்பப்படுத்தின இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் ஏன் அவருக்கு வெளிப்படுத்தினார்? ஜார்ஜ் பெர்னாஷா ஒரு கேள்வியை கேட்டார். ஜார்ஜ் பெர்னாஷா என்றால் ஐரிஷ் எழுத்தாளன், ஒரு நாஸ்திகவாதி. அவர் சொன்னார், இயேசு மெய்யாகவே உயிரோடு எழுந்திருந்தார். பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் காட்ட வேண்டிய அவசியமில்லை. அதெல்லாம் அவரோடு பழகினவர்கள். அவருடைய எதிராளிக்கு காட்டியிருக்க வேண்டும், அவருடைய பகைவனுக்கு காட்டியிருக்க வேண்டும். ஏன் தன்னுடைய நண்பர்களுக்கு காட்டினார் என்று ஜார்ஜ் பெர்னாஷா ஒரு கேள்வியை கேட்டார். இயேசுடைய மிகப்பெரிய பகைவனே இந்த சவுல் தான். அந்த சவுலுக்கு கர்த்தர் தரிசனமானார். ஆமென். பிரியமானவர்களே, ஏன் சவுலுக்கு தரிசனமானார்?
அறியாமையில் அவனுக்கு ஒரு வைராக்கியம் கர்த்தரை பற்றி இருந்தது. அவன் கர்த்தரை குறித்த வைராக்கியம் உள்ளவன். அவனுடைய அறியாமை அவனை வேறு பாதையில் நடத்தியபடியினாலே தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார். பாவமான ஜீவியமாக இருக்கலாம் சமாரிய பெண். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வாஞ்சை, மேசியா வருவார், மேசியா வருவார். அவளுக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். என் பிரியமான சகோதரனே சகோதரி, கர்த்தருடைய காட்சியை காண விரும்புகிறாயா? டிவியை உட்கார்ந்து அங்கு ஒருவர் உங்களுக்கு சொல்லுவார், நான் பரலோகத்துக்கு 32 தடவை போய்விட்டு வந்தேன் என்று. உன்னை நீங்களும் அதை உட்கார்ந்து என்னை எப்போது கர்த்தர் கொண்டு போவார்? நிச்சயமாய் உங்களை இன்றைக்கே கொண்டு போவார். பரலோகத்துக்கு போய் வருவது என்பது ஒரு லேசான காரியமா? ஏதோ கொரியர் சர்வீஸில் கடிதம் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வர்றாங்களாம். இதெல்லாம் இன்றைக்கு கதையாய் சொல்லுகிறதை கேட்கிற பழம். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாக காரணம் இருதயத்தில் உள்ள வாஞ்சை. உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாக வேண்டும். வேத புத்தகத்தை திறங்கள், கர்த்தர் தரிசனமாவார். ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். இங்கு பரிசுத்த பவுலுக்கு கர்த்தர் தரிசனமானார். துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பிரியமானவர்களே, இவன் எண்ணிக்கொண்டான், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னை உபத்திரவப்படுத்துகிறாய். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்கிறேன். இல்லை, நீ உபத்திரவப்படுத்துகிறாய். பிரியமானவர்களே, வானம் சொல்கிறது நீ செய்தது ஊழியம் அல்ல, உபத்திரவம். என் பிரியமான தேவ பிள்ளையே, உன் மனம் சொல்கிறது நீ ஊழியம் செய்கிறாய் என்று. வானம் சொல்கிறது நீ உபத்திரவப்படுத்துகிறாய். நீ கர்த்தரை உபத்திரவப்படுத்துகிறாய். பொய்யான கதையை சொல்லி கர்த்தரை உபத்திரவப்படுத்துகிறாய். வேதம் சொல்லாத காரியத்தை பிரசங்கம் பண்ணி கர்த்தரை வேதனைப்படுத்துகிறாய். தவறான உபதேசங்களையே டிவிக்களே சொல்லிக்கொண்டே இருந்து நீ கர்த்தரை உபத்திரவப்படுத்துகிறாய். நான் சொல்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். இல்லை, நீ உபத்திரவப்படுத்துகிறாய். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஊழியமா உபத்திரவமா? பரிசுத்த பவுல் எண்ணி இருந்தான், நான் ஊழியம் செய்கிறேன் என்று. கர்த்தர் என்ன சொன்னார்? நீ உபத்திரவப்படுத்துகிறாய் என்று. அந்த கேள்வியை திரும்ப வாசியுங்கள். என்ன சொல்? கர்த்தர் எப்படி கேள்வி கேட்கிறார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஒரு கேள்வி இருக்கிறது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? பவுலுடைய சிந்தனை இப்போதுதான் விளங்கிவிட்டது. கிறிஸ்தவரை துன்பப்படுத்தினால் அது கிறிஸ்துவையை துன்பப்படுத்துவதாக்கும். சபையை துன்பப்படுத்தினால் பரலோகத்தை துன்பப்படுத்துகிறோம். In all our afflictions he is afflicted. நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் கர்த்தர் நெருக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? கர்த்தரும் வேதனைப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களா? கிறிஸ்துவும் உங்களுக்காக கண்ணீர் விடுகிறார். Your sorrows are much felt in heaven. உங்களுடைய வருத்தங்கள் அதிகமாக பரலோகத்தில் உணரப்படுகின்றன. உங்கள் சங்கடங்கள் அதிகமாக உணரப்படுகின்றன. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு அங்கும் எங்குமாக அலைகிறீர்களோ, உங்களுக்கு வேதம் சொல்கிற வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 56:8 வாசியுங்கள். சங்கீதம் 56:8 சீக்கிரமாய் வாசியுங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும். பிரியமானவர்களே, தவறு செய்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கு எங்குமாக நடந்து திரிகிற அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி பார்க்க மாட்டார். கடன் வாங்கி மனம் போல செலவழித்து விட்டு, ஆண்டவரே லட்சக்கணக்கான கடன் ஆயிற்று, நான் என்ன செய்வது என்று அழும்போது அந்த கண்ணீரை கர்த்தர் கவனிக்கவே மாட்டார். தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக, அவருடைய பரிசுத்த பாதைக்காக, நீதி நிமித்தமாக நீர் கண்ணீர் விடுவாயானால் அந்த கண்ணீர் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. ஆகையினால் அருமையானவர்களே, உன்னை துன்பப்படுத்தினால் கர்த்தரை துன்பப்படுத்துவதாகும். நீ கண்ணீர் விட்டால் அவருடைய கண்மடியிலிருந்து கண்ணீர் விடுகிறது. ஆகையினால் தேவ பிள்ளையாக இருப்பாயானால்
நிச்சயமாக உன் துயரத்தை அவர் அறிவார் அருமையானவர்களே. ஆகவே கலங்கி போகாதீர்கள். உங்கள் துன்பங்கள் பரலோகத்தை உணரப்படுகின்றன. நேற்று இரவு வருத்தத்தோடு அழுது கொண்டிருந்தாய் அல்லவா, அந்த கண்ணீர் துளிகளை பரலோகம் அறியும். நீ அழுத கண்ணீர் அவருடைய சமூகத்தில் விழுந்திருக்கின்றன. உனக்கே தெரியாது நீ எத்தனை சொட்டை கண்ணீர் விட்டாய் என்று. தேவன் அவளை எண்ணி வைத்திருக்கிறார் உனக்கு பதில் தருவதற்கு. கலங்காதே. ஆல் வித் டியர்ஸ் ஆர் மெஷர்ட் இன் ஹெவன். பரலோகத்திலும் கண்ணீர் அளவிடப்பட்டிருக்கின்றன. அருமையான இப்போது சவுலை பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்கள். என்ன 9:6 கொஞ்சம் சீக்கிரம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி டிவியை சொல்வதனால நீங்கள் கவலைப்படாதீர்கள். டிவி பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் தயவு செய்து என் வார்த்தை கொஞ்சம் செவி கொடுங்கள். டிவியிலே மணிக்கணக்கில் சொல்கிறார்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதைத்தான் டிவியில் சொல்லுகிறார்கள். அவர் கண்ணீரை துடைப்பார். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? நான் அழுவேன். அவர் உன் வியாதியை சுகமாக்குவார். நீ என்ன செய்ய வேண்டும்? நான் வியாதிப்பட்டு கொண்டே இருப்பேன். கர்த்தர் உன் கடனை அடைப்பார். நீ என்ன செய்ய வேண்டும்? நான் கடன் வாங்கி கொண்டே இருப்பேன். நான் வாங்குவேன், அவர் அடைப்பார். நான் அழுவேன், அவர் துடைப்பார். என்ன பிரியமானவர்களே, வேதத்தில் இல்லாத பிரசங்கங்கள் இது. பவுலுடைய வார்த்தையை கேளுங்க. என்ன சொல்கிறான் பவுல்? நான் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் டிவி பிரசங்கியார் சொல்ல வேண்டும். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவர் சொல்ல வேண்டும். உனக்கு உள்ளதை விற்று தரித்திற்கு கொடு என்று அவர் சொல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லாத மௌனமான டிவி பிரசங்கிவார்கள். ஜனங்களை சோம்பேறியாக்கி கர்த்தரே செய்வார், கர்த்தரே செய்வார் என்று. வானத்திலிருந்து கர்த்தர் பேசினார் பவுலுக்கு. ஆனால் பவுல் தான் இப்போது எழுந்து நடக்க வேண்டும். தேவ தூதர்கள் தூக்கி கொண்டு போக மாட்டார்கள். வானத்திலிருந்து கர்த்தர் பேசுவார். செய்ய வேண்டிய காரியம் பவுல் தான் செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, சமயம் அதிகமாகிவிட்டது. சவுலை கொஞ்சம் நிறுத்திக் கொள்வோம். கொஞ்ச நேரம் அவர் இருக்கட்டும். இப்போது நான் அவனோடு கூட வந்தவர்களை பார்ப்போம். அவனோடு நிறைய பேர் வந்தார்களே, பாவம், அவர்களை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லையே. அவர்கள் தனித்து நிற்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் பார்த்துவிட்டு செய்தியை முடிப்போம். 9:7. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். கூட இருந்தவர்கள் எதை கேட்டார்கள்? சத்தத்தை கேட்டார்கள். சவுல் எதை கேட்டான்? சத்தியத்தை கேட்டான். சவுல் சத்தியத்தை கேட்டான். கூட வந்தவர்கள் சத்தத்தை கேட்டார்கள். Saul heard the voice, others heard the noise. சவுல் குரலின் சத்தத்தை கேட்டான். அவர்கள் வெறும் கூச்சலையும் கேட்டு கன்ஃபியூஸ்ட் வாய்ஸ். இந்த மேடை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். சில பேருக்கு தேவ சத்தம் கேட்கிறது, சில பேருக்கு வெறும் சத்தம் கேட்கிறது. கண் சொருகிறது, கண் சொருகிறது என்ற சத்தத்தை கேட்கிறீர்கள். எதை கேட்கவில்லை? சத்தியத்தை கேட்கவில்லை. ஆம், சபையிலே சத்தியத்தை கேட்க ஒரு கூட்டம், சத்தத்தை கேட்க ஒரு கூட்டம். கூட வந்தவர்கள் சத்தத்தை கேட்டார்கள். சவுலோ சத்தியத்தை கேட்டான். நீங்கள் சவுலுடைய இடத்தில் இருக்கிறீர்களா? கூட வந்தவர்கள் இருக்கிறீர்களா? அருமையானவர்களே, நான் விஸ்தாரமாய் பேச எனக்கு சமயமில்லை. சவுல் தனியே நின்று கொண்டிருக்கிறான். சவுலிடத்தில் போவோம். சவுல் என்ன சொல்கிறான்? இந்த குறிப்போடு முடித்து விடுகிறேன். சமயம் மிக அதிகமாயிற்று, மன்னிக்கவும். இப்போது பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9:9. அவன் 3 நாள் பார்வை இல்லாதிருந்தவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். பிரியமானவர்களே, டீப் கன்விக்ஷன். அவனுடைய உள்ளத்திலே பாவ உணர்வு வந்ததினாலே அவனால் என்ன செய்ய முடியவில்லை? சாப்பிட முடியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபைகளிலே உபவாச ஜெபம் குறைந்து போயிற்று. இன்றைக்கு விருந்து சாலைகளாக சபைகள் மாறிவிட்டன. பாவத்தை உணராத சபைகள் விருந்து சபைகள், பாவத்தை உணர்கிற சபைகள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். 3 நாள் தண்ணீரும் ஆகாரம் குடிக்காமல் இருந்த காரணம் என்ன? பாவத்தின் கொடுமை. பாவத்தை அவன் அவ்வளவாய் உணர்ந்தான்.
அவனாலே சாப்பிடவே முடியவில்லை. ஒரு விஞ்ஞானி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இந்த வசனத்தை வாசித்து 24 மணி நேரம் அசைவற்று உட்கார்ந்து விட்டான். அது அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியமாகிறது. அந்த ஒரு வசனம் அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசித்து அவன் திகைப்படைந்தான். 24 மணி நேரம் அசைவற்று இருந்து விட்டான். பெரிய அப்படி வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவன் சவுலினாலே சாப்பிட முடியவில்லை, தண்ணீர் குடிக்க முடியவில்லை, பாவத்தை உணர்ந்து இருக்கிறான். இப்போ அவனை குறித்து சமயம் அதிகம் இல்லை. இப்போது கர்த்தர் அவனை குறித்து அனனியா என்கிற தேவ மனிதனுக்கு சொல்லுகிறார். இந்த அனனியாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீ போ, அவனுக்கு ஞானஸ்நானம் கொடு, அவனை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நடத்து என்று அனனியாவுக்கு சொல்லுகிறார். அனனியா என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:13. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு இவ்வளவு அவனை குறித்து ஆண்டவர் இவ்வளவாய் பேசுகிறார். நான் தெரிந்தெடுத்த பாத்திரம் என்று அவனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். தேவ மனிதன் என்ன சொல்கிறான்? இந்த மனிதன், கொச்சையாக சொல்ல போனால் இந்த ஆளு. சில பேர் பாஸ்டர் மேல கோபம் வந்தா வெளியே போய் பேசும்போது இந்த ஆளு மேடையில் பேசுறாருல்ல, நான் ஆளுதான். பிரியமானவர்களே, மனிதர்களை அவமானமாய் பேசுகிற ஒரு வார்த்தை இந்த ஆளு. நான் அப்படி சொல்ல யாரையும் சொல்லுவோம் அருமையானவர்களே. ரவி பிரசாத்தை பார்த்து நான் அந்த ஆளு தான் என்று நான் சொல்வேனா? அவர் எனக்கு சகோதரன், கிறிஸ்துவுக்குள் சகோதரன். யாரையும் ஆள் என்று சொல்ல மாட்டோம். பிரியமான திஸ் ஃபெல்லோ, திஸ் பர்சன், திஸ் மேன் என்று அனனியா சொல்லுகிறார். இறுதியை யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சவுலை ஏற்றுக்கொள்ள. அந்த ஆளா? உங்களில் ஒருவர் சபைக்கு புதிதாக வருவார், உடனே சபை இந்த ஆளா? ஒருவர் சாட்சி சொல்வார், இந்த ஆளா? என் அருமையான சகோதரனே, அப்படித்தான் அனனியா சொன்னான். கர்த்தர் அவனுக்கு புத்தி சொல்லி சவுலை சந்திக்கிறான். இப்போது பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து, இப்போது அனனியா சவுலுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, இப்ப பாருங்க, அவனை போய் கட்டி தழுவி கொண்டான். யார? இந்த ஆளு, இந்த மனுஷன் அப்படி சொன்ன ஆளை கட்டி தழுவி, சகோதரனாகிய சவுலே, பிரதர் சவுல். எப்படி கூப்பிடுகிறான்? சகோதரனே. சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லாம் வெளியே இருந்து வரும்போது ஆட்களா வந்தோம். அந்த ஆளு, இந்த ஆளு, வேலூர் ஆளு, திருநெல்வேலி ஆளு, ஆட்களா வந்தோம். உள்ளே வந்த பிறகு யாரா இருக்கிறோம்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உண்மைதானா? நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் சகோதரர் சகோதரியாக இருக்கிறோம். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இந்த மனுஷன் சொன்ன அவரே என் சகோதரனாகிய சவுலே. சவுலுக்கு எவ்வளவு சந்தோஷம். அனனியா தீர்க்கதரிசி தன்னை சகோதரனே என்று ஏற்றழைத்தது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறோமே பிரதர் என்ற வார்த்தை மிக ஆழமான வார்த்தை. அருமையானவர்களே, பிரதர் கூட பிறந்தால் தான் கிடைக்கக்கூடிய அதை கிறிஸ்துவுக்குள் பிறந்து பெற்றிருக்கிறோம். சகோதரர் என்ற வார்த்தையை பவுலுடைய மனம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே அவனுக்கு கிடைத்த பெரிய சலாக்கியம் அவனை சகோதரனாக ஏற்று. 19 வாசியுங்கள். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சிலருடனே சில நாள் இருந்து, போஜனம் பண்ணி, அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். 3 நாள் சாப்பிடல. இப்போ 4வது நாள் என்ன செய்யறான்? சாப்பிட ஆரம்பித்தான். ஏன் 4வது நாள் சாப்பிட்டான்? சாப்பிடுவதற்கு கூட கர்த்தர் ஒழுங்கு வைத்திருக்கிறார். சாப்பாட்டுக்கு கர்த்தர் ஒரு இலக்கணம் வைத்திருக்கிறார். அந்த இலக்கணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 11:3. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். இதுதான் கேள்வி, இதுதான் நம்முடைய விண்ணப்பம்.
இன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் கேட்டோம். அதை சாப்பிடக்கூடிய தகுதி எப்போது வருகிறது? வாசியுங்கள். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அவை பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் ஒரு மனிதன் சந்தோஷமா சாப்பிடுவான். பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு தான் அது சாப்பாடு, மற்றவர்களுக்கு அது இறை. இந்த பறவைகளுக்கு மாடுகளுக்கு போடுகிற இறைகள். ஆனால் பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கு அது ஆகாரம். மற்றது ஆடு குதிரை மாடு கழுதை சாப்பிடுவது போல அது. அதான் வேதம் சொல்கிறது, என் பாவங்களை மன்னி அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இப்போது பாவம் மன்னிக்கப்பட்டது. பவுல் எதை எடுத்துக்கொண்டார்? அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எடுத்தான் 4வது நாள். பிரியமானவர்களே, உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாவிட்டால் சாப்பிடாதீர்கள். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்க நன்றாக சாப்பிடுங்கள், சந்தோஷமாகிடுங்கள். உங்களுக்காகத்தான் கர்த்தர் சாப்பாட்டை வைத்தார். பிரியமானவர்களே, சாப்பிட்டு என்ன செய்கிறான்? வாசிகள். இப்போது பலப்பட்டான். சில நாள் தங்கினான். யாரோடு? எங்குள்ள சீஷர்கள்? தமஸ்கு. இவர்களை சிறைபிடிக்கத்தான் வந்தான். புறப்படும் போது இவர்கள் விரோதிகள். எருசலேமிலிருந்து புறப்படும் போது இவள் விரோதிகள். இப்போது அவளோடு தங்கி இருக்கிற சகோதரர்கள். யாரை சிறைபிடிக்க வந்தானோ அவளோடு தங்கி இருக்கிறான். அவளோடு அன்பாக உரையாடுகிறான். காரணம் என்ன? அவர்கள் எல்லாரும் இவருக்கு யாராகிவிட்டார்கள்? சகோதரர்கள். இந்த ஆராதனை முடிந்ததும் பக்கத்தில் இருக்கிறவரை கூட பார்க்காதபடி 3ஆம் உலக மகா யுத்தம் வந்தது போல ஓடிவிடுகிறீர்களே. காரணம் என்ன? பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சகோதரன் அல்ல, பக்கத்தில் உள்ள சகோதரிகள் அல்ல. ஏன் அப்படி இருக்கிறோம்? இந்த சபையிலே ஒருவரையும் உபசரிக்காமல். போன வாரம் பார்த்தீர்கள், இந்த வாரம் பார்க்கிறீர்கள். கரம் பிடித்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க ஏன் மனம் வரவில்லை? நாம் சகோதரத்துவம் இல்லை. அவனோ சில நாள் கூட தங்கியிருந்தான். காரணம் என்னவென்றால் அவனுடைய சகோதரத்துவம். சகோதரனாகிய சவுலே, அந்த வார்த்தை அவருக்கு ஆழமாக பதிந்து எல்லாரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். நீங்கள் மற்றவர்களோடு உரையாடுவீர்களா? அல்லது ஆராதனை முடிந்ததும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி போகிறீர்களா? கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சகோதரத்தோடு இருங்கள். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள் அருமையானவர்களே, அவன் செய்த கடைசி காரியம் 20ஆம் வசனம். அதோடு முடிப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய மகத்தான தொண்டு வரப்போகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை பக்கத்து வீட்டுக்கு அறிவியுங்கள். தாமதமின்றி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். அவர் வேகமாக வந்து கிறிஸ்தவனை சிறைபிடிக்க வந்தவன் தமஸ்கு பட்டணத்திலே பிரசங்கித்து விட்டான். ரட்சிக்கப்பட்ட இடத்திலே பிரசங்கம் பண்ணினான். நான் அழிக்க தேடிய இந்த மார்க்கமே சத்திய மார்க்கம், நான் எதிர்த்து நின்ற இந்த இயேசுவை நித்திய தேவகுமாரன் என்று அவன் பிரசங்கம் பண்ணினான். நீங்களும் இந்த நாட்களிலே வைராக்கியமாய் கர்த்தருக்காக பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணினால் என்ன நடக்கும்? இதை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். 21ஆம் வசனம். கேட்டவர்கள் எல்லாரும், அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். அவன் பிரசங்கம் பண்ணும்போது உலகம் சொல்கிறது, இவன் நாசமாக்குறவன் வந்திருக்கிறானே, கைது பண்ண வந்தவன் தானே என்றுதான் சொன்னார்கள். ஒருவேளை அப்படி வந்து இப்படி மாறிவிட்டான் என்று ஆச்சரியப்பட்டதாக வசனம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதில் உள்கருத்து, நாவின் சவுக்குக்கு அவன் தப்பவில்லை. நாவின் சவுக்கு அவனை குற்றப்படுத்துகிறது. இவன் கைது செய்கிறவன், சபையை பாழாக்குகிறவன் என்றே தான் உலகம் சொல்லியது. என் அருமையான சபையை, கிறிஸ்துவுக்காக நன்மை செய்யலாம், சபைக்காக நீ உதவி செய்யலாம். ஆனால் உலகத்தின் நாவின் சவுக்கு உன்னை தீமையாய் பேசும், உன்னை அவமதிக்கும். நீ சந்திக்க போகிற முதல் சிலுவை மற்றவருடைய நாவின் சவுக்கு. மற்றவருடைய வார்த்தைகள் உன் இருதயத்தை துளைத்து போகும். மற்றவருடைய வார்த்தைகள் உன் இருதயத்தை புண்ணாக்கும். இந்த சிலுவையை கிறிஸ்துவுக்காக சந்தித்து விடு. பவுலும் அதை சந்தித்தார். அன்றையும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம்.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன், உம்மை என்று வேறு தேவனே இல்லை. சொல்லுங்கள், இயேசு ஒருவரே தேவன், உம்மை என்று வேறு தேவனே இல்லை. உம்மை உலகத்துக்கு அறிவிப்போம், உம்மை உலகத்துக்கு அறிவிப்போம். நீ ஒருவரே தேவன் சொல்லுவோம். உம்முடைய பிள்ளைகளை நேசிப்போம், ஒரே சபையாக விளங்குவோம், உம்முடைய நாமத்துக்காக நிற்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. ஆழமான தீர்மானத்துக்கு மாறுங்கள். கர்த்தருக்குள் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே மாறுங்கள். என் தேவனுக்காக ஓடுவேன், என் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவேன், என் தேவனுக்காக வைராக்கியமாக நான் இருப்பேன். ஆமென். அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. பாவத்துக்கு விரோதமாய் நீ போராடுவதில் நீ இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் போராடவில்லை. என் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரனுடைய நாமத்திலே பெறுகிறோம். எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எவ்வளவாக உம்முடைய தாசனாகிய சவுல் எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகளை அனுபவிக்க உம்மால் தெரிந்து கொண்ட பாத்திரம். எபிரேய சவுலாயிருந்த அவர் ரோம பெயராகிய பவுலை தாங்கி புறஜாதிகளுக்கு ஊழியக்காரனாக புறப்பட்டு போன பரிசுத்த பவுலை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்துக்காக பாடுபட, உம்முடைய நாமத்துக்காக செலவிடப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து உம்முடைய சித்தத்தின்படி பாவித்துக் கொள்ளும். நான் எங்களுக்கு சொந்தமல்ல, உமக்கே நாங்கள் சொந்தமாய் இருக்கிறோம். கிருபை உள்ள கரத்திலே தருகிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.